அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நான் வேலாயுத பிள்ளை சுப்பிரமணியம் அவர்கிட்ட தோட்டத்துக்கு வந்திருக்கின்றேன். இவர்கிட்ட தோட்டம் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் போட்டிருந்தேன்னு பார்த்துருக்கிறீங்க. இந்த முறை என்னென்ன போடுறாருன்றத விளக்கமா காட்ட வந்திருக்கிறேன். அதோட கூட நிற்கிறது வேலாயுத பிள்ளை அவரின் சகோதரி தான் நிற்கிறா, பராசக்தி தர்மலிங்க. அப்படிதானே? பராசக்தி தர்மலிங்கம் நிக்கணும். இப்ப இவேண்ட தோட்டம் தான் இப்படி அண்ணாண்ட தோட்டம் தம்பி தம்பி அக்கா அடிக்கடி இங்க வந்து கொள்ளுவா கூடவே. அப்ப என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது என்னடா பெரிய அளவில் அவர்கள் செய்யறபடியினால கூடுதலா இடக்கிட நானுமே இங்க வந்து சில விஷயங்களை பார்த்து கற்றுக்கொள்றது. எங்க பெரிய பெரிய தோட்டங்கள் ஒவ்வொரு இடம் போனாலுமே ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு விஷயத்தை எப்படியும் கற்றுக்கொள்ளலாம். இந்த முறை வந்திருக்கிறேன், என்ன விஷயத்தை நான் புதுக்க கற்றுக்கொள்றேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறார் இந்த மாமா. இந்த உருளைக்கிழங்கு இங்க கன வகை இருக்குது. நீங்கள் எந்த வகையான உருளைக்கிழங்க எப்ப நட்டிருக்கிறீங்க? இது வந்து 3 இனத்துல நட்டிருக்கோம். ஒன்று முன்னுக்கு புடுங்கலாம், விளைய புடுங்கலாம். அது என்ன வித்தியாசம் மாமா? என்னத்துக்கு முன்னுக்கு புடுங்கலாம் பின்னுக்கு புடுங்கலாம்? நாட்குறைவு வித்தியாசம் இருக்குது. அது முன்னுக்கு நட்டது அது கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு அங்க நட்டிருக்கிறது அது முதல் நட புடுங்கலாம். ரெண்டாவது இது வந்து அந்த முன்னுக்கு நட்ட உருளைக்கிழங்குன்னு சொல்றீங்க இல்லோ, அதுக்கு என்ன பேர் என்ன தெரியாது. அது என்ன மாதம் நட்ட நீங்க? ஏப்ரல் முதல் துவக்கத்துல. ஏப்ரல் மாதம் நட்ட மாதம் முதல் கிழமையில நட்டுறாங்க. அது என்ன எப்போ எடுப்பீங்க? நீ இன்னும் ஒரு 1.5 மாதத்துல எடுக்கலாம். 3 மாத பயிரா? 2.5 மாத பயிர். அது வேலைக்கு எடுக்கிறது. ஆனா ஏப்ரல்ல நடுறீங்க. அப்ப அதுக்கு அடுத்தது கூடின கால உருளைக்கிழங்குன்னு சொல்றீங்க. அது வந்து கொஞ்சம் நாள் கூட வரும். அது 3 மாதம் அப்படின்னு. அதுவும் ஏப்ரல் நட்டீங்க. அது 3.5 மாதம், 1 மாதம் முந்தி மற்ற அந்த உருளைக்கிழங்கு எடுக்கலாம். அது இது மண் அணைக்கல கிழங்கு வைக்கலையே நீங்க அந்த மண் அணைப்பு கொடுக்குறீங்களா? தாட்டு நட்டுறாங்க, கிடங்கு வெட்டி தாட்டுறாங்க, கிடங்கு வெட்டி உருளைக்கிழங்கு தாட்டுறாங்க. பிறகு 2 சைடும் மண் அணைச்சு வளர அழைச்சு கொண்டு வந்தாங்க. இப்படி முளை வர நீங்க அணைச்சு கொண்டு வரீங்க. என்னத்துக்காக நீங்க இந்த மண் அணைப்பு கூடுதலா கொடுக்குறீங்க? மண் கூடுதலா கொடுக்கறது அது இந்த வேர்ல கிழங்குல வேர் வந்து விரிஞ்சு போய் அதுல கிழங்கு வச்சு விடும். எவ்வளவு தூரம் மண் அணைக்க வேர் வச்சு அதுல கிழங்கு கூடுதலா வரும். அப்ப முதல் நடைக்க தாழ்ப்பமா தான் நல்லது. அப்புறம் இது எவ்வளவு அந்த 2-3 மாதம் மட்டுமே அணைச்சு கொண்டே இப்ப இன்னொரு வளரும் 2 கிழமைக்கு அணைக்கணும். அணைக்கலாம் வேர் வச்சிடும். வேர் வச்சு கிழங்கு வச்சிடும். வெட்டினா எல்லாம் கிழங்கு எல்லாம் மட்டும் போட்டு. அப்ப நீங்க 1.5 மாதத்துக்கு அதுக்குள்ள கவனிச்சு கொஞ்சம் கவனிச்சு அணைச்சு போட்டா நல்லது. என்னடா உருளைக்கிழங்கு நோம்பலா 3 மாத பயிர். இது வந்து 3 மாதம் 2.25 மாதம். அடுத்து நாங்கள் வெங்காயத்தை பார்க்க போறோம். இதுல பெரிய ஒரு ரம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள சுத்தி இந்த வெங்காயம் நட்டுருக்குது. பார்த்தால் இது மாமா ஊர் வெங்காயம், சிவத்த வெங்காயம் தானே? ஊர் வெங்காயம். இது விண்டருக்கு வச்சீங்களா? இல்ல, சித்திரை மாதம் முதல் பகுதி. ஆனா என்ன வித்தியாசமா இது கூடவா நல்லாவா அந்த விண்டருக்கே வச்சு வந்த மாதிரி வந்திருக்குது. இது வந்து மூடி வச்சு விட்டாங்க. மூடி கட்டி வச்சுனாங்க. என்ன மாதம் இது நட்ட நீங்க? சித்திரை முதல் கிழமையில நட்டோம். தை மாசம் பங்குனி சித்திரை 4ஆம் மாதம் முதலுக்கே நட்ட நீங்க. ஆனா வேலைக்கு வளர்ந்து வந்திருக்குது. இதுல நட்டு கொஞ்சம் மூடி கட்டி வச்சுனாங்க. மூடி விட்டு எவ்வளவு நாளைக்கு மூடி விட்டு இருப்பீங்க? 2 கிழமை மூடி விட்டாங்க. 2 கிழமைக்கு. இதுக்குள்ள அந்த இடம் இருக்கிறபடியா அதை வளர்ந்து வர மட்டும் நீங்க மூடிவிடக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல வந்து பசலை போட்டுருக்கோம். என்னென்ன பசலை போட்டீங்க? வந்து வீட்டு கழிவுகள், குப்பைகள், வெங்காய தோல் வளாதுகளை கொண்டு போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் குப்பைகளை இந்த கழிவுகளை இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல மண் போட்டு. எப்படியான மண்ணை நீங்க இதுக்கு வாங்கி போட்டு? இப்ப நாங்கள் இந்த இதுல குடும்ப வேறுவல் புல்லுவலை கொண்டு சேர்க்கிறோம். அந்த முறை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கடைசி பகுதியில விட்டு போக அதுல உக்கும் என்ன உக்கி அந்த மேல தடிகளை கொண்டு வெளியில வச்சு போட்டு கீழ்ப்பகுதி எடுத்துருவோம். கீழ்ப்பகுதியை கொண்டு மேல தோட்ட கழிவுகள் இங்கே வர்ற பயிர், இந்த செடிகள் இதுகள் கழிவுகள் எல்லாம் சேர்க்கிற இடத்து அடியில இருந்து எடுத்து வந்த மண் தான் இது. அப்ப நீங்க வாங்கி போடுற இல்லையா? வாங்கியும் போட்டுறாங்க. வாங்கியும் போட்ட நீங்க கூடுதலான இஞ்சத்தை மண்ணையே போட்டிருக்கிறீங்க. புளுமனையேடு அதாவது பூக்கண்டுக்கு போடக்கூடிய மண் போட்டிருக்கிறீங்க. ஆனால் இப்ப இது பூக்குறதுக்கு காலம் இருக்கா? இன்னும் பூ வரே இல்ல. சில இனம் இருக்குது பூக்கும், சில இனம் பூக்காது. அப்ப இந்த வெங்காயம் எவ்வளவு காலத்துக்குரிய பயிர்? இன்னொரு 1 மாதத்துக்குள்ள எடுத்துக்கலாம். 1 மாதம்.
சரியா இதுக்குமே வெங்காயமும் 3 மாத பயிர் 2 முக்கால் 3 மாத பயிர் நல்ல வெயில் நல்ல வெயில் வேண்டாம் நல்ல வடியா குளிர்ச்சியா வளர்ந்து அந்த மாதிரி தண்ணியும் விட்டு ரெண்டையும் கவனிக்கணும் வெள்ளம் சூடும் வேணும் தண்ணியும் வேணும் ரெண்டும் நல்ல முறையில கவனிக்கமா இருந்தால் நல்ல முறையில் பயிர்கள் வரும் நான் செய்த அனுபவத்துல அது இருக்கு ஆனா விதை சரியில்லைன்னு சொன்னா எல்லாமே நல்ல பயிருமே பசலை இருந்தும் இதாண்ட இப்ப இதை விட நீங்கள் நிலத்துல நட்டிருக்கிறீங்க அது அந்த வெங்காயம் எங்க வாங்கினீங்க அது வந்து இங்க பவுமாக்கிட்டு இஞ்சதே வெங்காயம் வந்து அப்ப அது வளர்ச்சி குறைவா இருக்கே மாமா அது வந்து வெளியில நட்டபடியா மூடையில தானே மூடினாங்க சீரியால மூடினாங்க ஆனா அது கொஞ்சம் பிந்தி நட்டுட்டோம் நடுவு சித்திர இது உயரமா இப்படி இப்ப இவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள இதுல நட்டு இவ்வளவு தூரத்துக்கு மூடினபடியா கெதியில வளர்ந்து வெக்கையா வச்சிருந்திருக்கு அதைத்தான் நான் நண்பர்களே நான் உங்களுக்கு இடக்கிட சொல்லி இருக்கிறேன் இந்த கோக்பேட் அதாவது உயர் பாத்தி மேடை அமைக்கிற சிஸ்டம் காட்டி இருந்தேன் அப்படி அமைச்சீங்கன்னு சொன்னால் இப்படி வெங்காயம் சரி என்ன பயிர்களோ வச்சுட்டு அதை வெக்கையா வச்சிருந்தா தான் வேலைக்கு வளரும் அந்த முறையை அதை பாவிக்கலாம் ஆனா இந்த ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா இந்த ஒரு நத்தை இல்ல என்ன காரணம் நத்தை மழை இல்ல நாங்க நட்டதுல இருந்து இப்ப ஒரு கிழமைக்கு தான் மழை வந்தது அதுக்கு முன்ன மழை இல்ல அந்த மழை இல்லாதபடி வெக்கை என்றபடியால் இன்னும் வேற இல்ல இனி வருது மழையண்ட கண்டுன்னா சொல்லிக்கொண்டு அது சரி உண்மைதான் இவ்வளவு நாளும் நத்தை இல்லாம ஈடு கொடுத்ததே நல்ல என்னன்னு சொன்னா பயிர்கள் ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு மற்றது இதுல நிக்கிறது அத்தி மரம் எங்க வாங்கி இந்த கண்டு வச்சீங்கள் இப்ப இந்த முறை வந்திருக்குது இது வந்து என்னுடைய மனைவி தான் கொண்டு வந்து நட்டவா வீட்டுல நட்டு இருந்தாங்க வீட்டுல வச்சு நட்டு 2 வயது முதல் பிறகு இப்ப அங்க எடுக்க இடம் இல்லைன்ற பிறகு இங்க ஒண்ணு நட்டுருக்கு காயல் வருது அன்பர்களே பாக்குறீங்க இந்த காயல் நீங்க பொறுமையாக இருந்தால் இது 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் பழக்கும் இல்லையா அப்படி வரும் சில அத்தி மரங்கள் இருக்குது 2 சீசன் அதாவது 2 போகத்துக்கு உரிய மாதிரி 2 தரம் காய்க்கும் இது எனக்கு தெரியல இப்ப இந்த முறையா முதல் தடவை காய்க்குது காய்ச்சது இப்ப வருஷத்துக்கு 2 தரம் காய்க்குதா ஒரு தடவையா ஒரு தடவை சில அத்திமரம் 2 தடவை நிக்கும் விண்டருக்கு நிக்கும் அந்த பிந்தி வந்த காய் பிந்தி பழக்க லேட்டா மற்றது அங்கால சக்கரவள்ளி கிழங்கு நட்டுருக்கு இதுல பாத்தீங்கன்னா அன்பர்களே சக்கரவள்ளி கிழங்கு நீட்டுக்கு நட்டுருக்குது இது கூடுதலா இங்க பூக்கண்டுகள் விற்கிற கடைகள் இதுகள்ல இந்த கண்டும் விற்கும் நீங்கள் அந்த கண்டுகளாக கூட நீங்க நேரடியா வாங்கி நடலாம் ஏனென்று சொன்னா இனி அந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு தண்ணிக்குள்ள வச்சு முளைக்க விட்டு அது எடுக்கிறது என்று சொல்லி சொன்னால் லேட்டா போயிட்டுது ஏனென்று சொன்னா இதுவுமே வச்ச காலம் இப்ப 4ஆம் மாதத்துக்கு வச்சுக்கணுமா அல்லது இது பிந்தி வைக்கலாமா ஒரு மாதத்துக்கிட்ட வச்சிருந்தது வேலை செய்யற பியமான விக்கிறவங்க அங்க போட்டு கொடுக்குறோம் அங்க உள்ளவே கொடுக்குறது அதை வேண்டி வந்து நட்டது கிளாஸ் வச்சு வளர்த்து போட்டு ஒண்ணு வெளியே நட்டது அப்ப இது 5ஆம் மாதம் வெளியில நட சரி இப்ப ஒரு 2-3 கிழமை இருக்கும் அப்ப 4ஆம் மாத கடைசிக்கு நட்டுருக்குது இது கிட்டத்தட்ட இந்த சக்கரவள்ளி கிழங்கு அன்பர்களே 5 மாதத்துக்குரிய பயிர் இப்ப உருளைக்கிழங்கு 3 மாதத்துல வர்றது அது 5 மாத பயிர் ஆனால் இப்ப 4ஆம் மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறம் அதை நட்டால் உங்களுக்கு அங்க பாருங்க 4ஆம் மாதம் 8ஆம் மாதம் கடைசியிலே எடுக்கக்கூடிய 8-9ஆம் மாதம் எடுக்கக்கூடிய மாதிரி வரும் பயிர் அதுலயே நான் முதல் ஒரு வீடியோ போடலையும் சக்கரவள்ளி கிழங்கு பற்றி சொல்லி இருந்தேன் அதுல கீரியா காய்ச்சலாம் இங்க இந்த நாட்டவர் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இந்த இலைய கீரியாக ஒடிச்சு சமைச்சு கீரை அதாவது ஒரு என்னன்னு சொல்லுவேன் சுண்டல் என்று சொல்லுவேன் மரவரக்கு மாப்பிள்ளை அப்படி சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும் மற்றது கிழங்கையுமே உங்களுக்கு நல்ல சில பேருக்கு கிழங்கு வர இல்லையாண்டிவினம் அப்படி நாங்கள் நட்டதும் உயரம் காணாது ஆனா இன்னும் கொஞ்சம் உயரமா நட்டிருந்தால் நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல நட்டு உயரமா நட்டுறாங்க அதுல நல்ல கிழங்கு வச்சது பெரிய பெரிய கிழங்கு உருளைக்கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்குக்கு அணை கொடுத்த மாதிரி இது வந்து இந்த ரோசா வந்து
எங்கட முன்னுக்குள்ள ரோசாயில வெட்டி நட்டுனாங்க. வெட்டி நட்டது வெட்டி நட்டபடியா இப்ப என்ன மாதத்துல நீங்க ரோசா ஏன்னு சொன்னா நானுமே ரோசாவே அந்த அதாவது வெட்டுற காலம் இருக்கு 4ஆம் மாதத்துக்குள்ள வெட்டிடணும், அதுக்கப்புறம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். இன்னொரு அன்பர் கேட்டிருந்தீங்க ரோசா எப்ப வெட்டுறது எப்படி நடுறதுன்றது விளக்கமாக சொல்லிக்கொண்டு. ஆனால் 4ஆம் மாதம் கழிக்க 5ஆம் மாதம் இனி வந்துட்டது, இனி வெட்டக்கூடாது. அந்த மழை காலம் இருக்கேக்குள்ள கடைசியா நாங்க விட்டுருந்தாங்களா விண்டருக்கு வந்து எல்லாம் வெட்டி கட்டி ஒதுக்குறாங்களா. ஓ அது விண்டருக்கு மாமா கடைசியா வெட்டுறேன்னு சொன்னா 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் 10 வெட்டுறா நல்லது. 10-11க்குள்ள வெட்டிட்டா நீங்கள் அந்த ஈரலிப்போட மழை ஈரலிப்பு இதுகளோட நட்டா வந்துடும், நட்டு விட்டு நல்லது. போட்டும் ஒரு 2-3 வீட்டுல வச்சு போட்டும் நட்டு. நான் நேரடியா தான் நட்டனான் முளைச்சு அந்த மாதிரி வருது. ஆனா அந்த காலம் தான் இருக்குது. 5ஆம் மாதம் வந்துட்டா இப்ப இனி லேட்டு, நீங்கள் இனி வெயிட் பண்ணுங்க 10ஆம் மாதம். 10ஆம் மாதத்துல இருந்து அந்த 4ஆம் மாதத்துக்குள்ள நல்ல மழை ஈரலிப்பு இருக்கிற நேரங்கள்ல ரோசா தடிக்க வெட்டி விடையக்கில்ல. அது நேரம் தான் அந்த மரங்கள் பூ மரங்கள் வெட்டி விடும் கூடுதலா. அந்த நேரம் வெட்டி வச்சேன்னு சொன்னா ஒரு 10 தடி நட்டா கூட ஒரு 6-7 தடி கூட முளைக்கிறதுக்கு அதுல ஒவ்வொரு வருஷம் வெட்டி வெட்டி நடுறாங்க. அநேகமா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாரும் படலா போயிடும். ஆனா அநேகமா வந்துருக்கு. இங்க கூடுதலா ஜெர்மனில இந்த முறையில நாங்கள் வெட்டி நடுறோம். ஆனா நீங்க இப்ப கனடாவில உள்ள நீங்கள் கேப்பீங்க ஐஸ் ஆள் அளவுல வெறும் காரளவு தூரத்துல எல்லாம் போன வருஷம் நான் பார்த்திருந்தேன் -40க்கு எல்லாம் போய்க்கல. அப்படி நின்று பிடிக்குமோன்றது எனக்கு இப்ப எந்த அளவிலேண்டா அங்கத்தே இத பெருசா தெரிய இல்ல. நீங்கள் அங்க உள்ளவர்கள் எப்படி அதை சமாளிக்கணும் எப்படி பராமரிக்கணும்ன்றத நீங்க கவனத்தில் எடுத்து அதை நீங்க நடைமுறைப்படுத்தலாம். சில பேர் வந்து ரோசா தடியை வந்து ஷாக்காலையும் சுத்தி கட்டுறது. அப்படி இங்க பக்கத்து தோட்டக்காரர் வந்து ரோசாவை சுத்தி நடுவில் ரோசா நிக்குது, அதை சுத்தி ஷாக்காலை கட்டி விடுறது நான் பார்த்தேன். நான் அப்படி செய்யல, நாங்களும் செய்யறோம் அப்படி செய்யல. ஆனா அவருக்கு அது நல்ல இதா நிக்குது. அடுத்தது அன்பர்களே பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லாரும் நத்த வருது, மழையை கண்டா மழை பெய்துட்டா நத்த வருது பயிர்களை சாப்பிடுதுன்னு சொல்லி இங்க நத்தைக்கீழ இருந்து தப்புறதுக்குமாகவே இன்னுமே இங்க நத்த வர இல்ல. அப்படி இருந்தும் இங்க சொல்லி இருக்கிற இன்னும் நத்த வர இல்லை. ஆனா இப்படி வச்சிருக்குது. ஏன்னா இனி மழை வந்ததுன்னு சொன்னால் நத்த இதுல இருந்து தப்புறதுக்கு இதை நீங்க நத்த வர்றதுக்காக இப்படி செட்டா வாங்கி ஆரம்பத்துல கொட்டை அந்த விதை வைக்கே இதை வச்சிடுறீங்களா? இது நட்டு தொப்பில வச்சு நட்டு போட்டுதான் கொண்டு நட்டு நீங்க அத நடைக்குள்ள இதை வச்சிருக்கிறீங்க நத்து ஏறி வராம இருக்கிறதுக்கு. அப்ப இது பிறகு நீங்கள் உள்ள சும்மா தொட்டிகளை கடைசி அந்த அடிப்பக்கத்தை பட்டி கவட்டு வச்சிருக்கு பட்டி போட்டு வச்சிருக்குது. கட்டாயம் இதுக்கு வித்தியாசம். இதுக்கு வந்து இது வந்து தப்பி இருக்கு, இதுக்கு டோப் இல்ல, அந்த கவர் இல்ல. அது என்ன நிக்குது. வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நல்ல துளிர் விட்டு நிக்குது. ஏன்னு சொன்னா போஞ்சி பைத்த இதுகளுக்கு நீங்கள் கவனிக்க வேணும். கூடுதலா நத்த தாக்கம் இருக்கும். மற்றது குருவியலும் கூட அது அந்த போஞ்சி வித எலும்பி வரையக்கிள்ளே அதை கொத்தி சாப்பிடும். நல்ல டேஸ்ட். இந்த கோல்ராவியில போஞ்சியில இது எல்லாம் சாப்பிடுறது நல்ல. இது முயலம் வந்து கடிக்கும். முயலம் இவ்வளவு எங்களுக்கு இல்ல, இனி வருவது தெரியாது. ஓரளவு வளர்ந்து இங்க கொடி சொன்னா பிரச்சனை இல்ல. மற்றது இதுல பாத்துருக்கிறீங்க இந்த கொடி வளர்ந்து வர்றதுக்கு பெலமா இந்த பந்தல் ஒன்று போட்டிருக்குது. இந்த பந்தல் போடுறதுக்கு பாருங்க எப்படி அந்த மூளையை பாவிச்சிருக்கிறாரு. இந்த சாமான எல்லாம் எரிய வச்சிருந்ததாம். என்ன மாதிரி மாமா எத்தனை வருஷமா வச்சிருந்தீங்க? 25 வருஷமா இந்த பைப்பு வீட்டுக்கு செய்து போட்டு மிச்சம் கழிச்சு பின்னால் வச்சிருந்தேன். இந்த வருஷம் தான் எனக்கு இந்த யோசனை வந்து எங்கட மனைவியும் சொன்னவா இப்படி ஒரு ஐடியா இருக்குது செய்வோம்னு சொல்லி அது செய்தது. இந்த நெட்டை மட்டும் வாங்கினீங்களா? அப்படித்தான் வாங்கினது. மற்றது உண்மையில செலவில்லாமல் எவ்வளவு தூரம் இந்த பைப்பை மடிச்சு வச்சு இந்த இரும்பு குழாய்க்குள்ளே அப்படியே மடிச்சு அதுக்குள்ள விட்டுட்டு தடிய இடையில கொடுத்துட்டு உண்மையிலேயே அது நல்ல வெயில் படக்கூடியதும் அந்த கொடி நல்ல வடிவா படர்ந்து வர்ற மாதிரியுமே 2 கரைக்கும் வச்சுக்கிடாது. அதுதான் நண்பர்களே நீங்கள் உடனே ஒரு கொடிக்கண்டா இவ்வளவு செலவாகும் பந்தலண்டா செலவாகும் என்று பயப்பட தேவையில்லை. இவ்வளவு நீங்க செலவை குறைச்சு புத்திய பாவிச்சீங்கன்னு சொன்னா இருக்கிற சாமான் இப்ப இவர் கூட 25 வருஷமா இதை வச்சிருக்கிறாருண்டா எதையுமே உடனே தூக்கி எறியாதேங்கோ. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்
இப்படியான பொருட்களை வச்சிருக்கேங்கள ஏதோ ஒரு நாள் அந்த தேவைப்படைக்கல இப்படி செலவு இல்லாம இந்த பந்தலை அமைச்சிருக்கிறார். நான் தூக்கி அந்த பைப்பு அப்படி பண்ண ஆனா இந்த வருஷம் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. உண்மையில நல்ல விஷயம். நானே பார்த்துட்டு ஜோதிச்சேன். ஏன்னா நான் கூடவே சுரக்காய் விதைக்கு இப்படி ஒரு நெட்டை தான் 4 மூலைக்கு கட்டுற மாதிரி வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு ஏதாவது ஒரு அணைப்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதை போட்டு விட வேணும். உண்மைதான். அடுத்து நாங்கள் பார்க்க போறது கத்தரி செடி எப்படி வேலைக்கு நட்டபடினால அந்த 5ஆம் மாதம் நடுப்பகுதிக்கு தான் நோமலா நான் பல வீடியோக்கள்ல காணொலிகள்ல சொல்லி இருக்கிறேன். செடிகள் எல்லாம் மிளகாய் செடி கத்தரி செடி எல்லாமே 5ஆம் மாதம் நடுப்பகுதிக்கு வெளியில கொண்டு வந்து நடலாமன்ட்டு இது வேலைக்கு நட்டபடினால நெட்டால மூடி இருக்கு. இதை நீங்கள் எப்ப நட்டீங்கள் இந்த கத்தரி செடிய? இப்ப ஒரு 2 கிழமை இருக்கு 3 கிழமை இருக்கு 2-3 கிழமை. அப்ப நீங்கள் 4ஆம் மாதம் கடைசி கிழமை மட்டும் நட்டு இருக்கிறீங்க. இப்ப நட்டு போட்டு இப்படி மூடி விட்டபடினாலதான் எப்படி இத மூடோட மட்டும் ஜோதிச்சீங்க? ஏன்னா இப்ப வந்து இரவில வந்து சரியில்லை தானே. இரவில குறையுது. இரவில குறையுது. அப்ப நாங்கள் பார்த்துட்டு இத நானும் மனைவியும் யோசிச்சு போட்டு இப்படி செய்வோம் மூடி வச்சுக்கிறாரு. இல்ல உண்மையில நல்ல விஷயம். இப்படி மூடுறதால இரவுல வர்ற குளிர் நேரடியா கூட தாக்காது. மற்றது அந்த குளிர் காத்தும் பெரிய அளவுல தாக்காது. இதெல்லாம் டப்பான்னு பழுத்துடுது. ஆனா வேற யாரும் மூடா வச்சிருந்தா பழுத்திருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிக்குது. அப்ப நீங்க அன்பர்களே இப்ப நீங்க பாக்குறீங்க இப்படி நெட் இருந்தா நெட்டா இதண்டலாம் அல்லது நான் காட்டியிருந்த போது ஹோக் பேட் அந்த உயர் பாத்தி மாடி அமைக்கல அந்த கரை பலகையாலே அடைப்பா இருக்கிறபடினால மேல நெட்டை போட்டு மூடி இருக்கிறேன். அப்படியேதான் விட்டு இருக்கிறேன். நல்ல வெயில் அரிச்சான்னு இதண்டான்னு அந்த 5ஆம் மாதம் நடுப்பகுதி வரும் மட்டும் நான் அப்படியே விட்டுருக்கேன். அதை உங்களுக்கு அடுத்த காணொலியில காட்டுவேன் எப்படி அதை மூடி இருக்கிறேன் இன்னொரு தடவை. இதுல நீங்க அடுத்து பாக்குறது உள்ளிய பார்த்தா நான் சொல்லி இருக்கிறேன் வித உள்ளிகண்டு நடைக்குள்ள இப்படி லீக்ஸ் தண்டு மாதிரி இருக்கும். பார்க்க நல்ல பெரிய இலியாயுமே இருக்கு. நல்லா வளர்ந்து வந்திருக்குது. ஆனால் நான் இதுக்குரிய உள்ளிக்குரிய விஷயங்கள் சொன்னா 4ஆம் மாதம் வர உரம் போட வேணும். அதுக்கேற்ற பசலை இல்லையென்று சொன்னா அந்த பழுப்பு இலியல் இதுல நீங்கள் இப்ப பார்க்கல பார்த்திருப்பீங்க. அந்த பழுப்பு இலியல் இப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இதுக்கேற்ற பசலை பத்தாது. அப்ப நீங்க உரம் போட வேணும். அதுகள் போட்டு ஒருக்கா தண்ணிகள் எல்லாம் அடிச்சிங்கன்னு சொன்னாதான் நெல்ல வெயில் வர அது அந்த பழுப்பு எடுபட்டு நல்ல பெரிய உள்ளியா செழிப்பா வரும். அப்பதான் மேலையும் பூவை வரக்கூடிய மேலையும் பூ வரும். அதையுமே விதியாக பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். உள்ளி எங்க வாங்கினீங்க? இது மனைவிதான் வித உள்ளியா? வித உள்ளி ஆனா கொஞ்சம் விலையா இருக்கும் இல்லையா? விலைதான். மற்றது அடுத்து நாங்க போக போறோம். இங்க இதுல ஒன்று மூடியே கட்டி இருக்கு. என்னண்டே யோசிப்பீங்க. இது இங்க விக்குது இப்படி கம்பி. இதுக்குள்ள மிளகாய் செடி வச்சிருக்கீங்க. பாப்பம் இதுக்குள்ள என்னத்துக்காமாமா இது மூடி விட்டு இருக்கிறீங்க? இது மிளகாய் கண்டு வந்து கொஞ்சம் வெக்க வேணும். வெக்க இல்லையான்னு சொன்னால் வளரா மிளகாய் கண்டு வளரும். ஆனா இங்க 2 இனம் இருக்குல்ல கடை இனம் இருக்குது. இங்க இதுல பெரிய மிளகாய் கண்டு இருக்குது. இது கொஞ்சம் மூடி விட்டா தான் நல்லது. நல்ல வெயில் வர மாட்டேன். நல்லா என்ன கொஞ்சம் வர மாட்டோம் மூடி விட்டா நல்லது. பாப்பன் நாங்கள் இதை எடுத்து எப்படி இந்த மிளகண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். எத்தனை வருஷமா நீங்க தோட்டம் செய்து வாரீங்க? கிட்டத்தட்ட 39 வருஷம். 39 வருஷம். 40 வருஷம் அனுபவம் நிறைய இருக்கு. ஏன் நான் அதை கேட்டேன்னு சொன்னால் இப்படி மூடி விடுறதுகள் இப்ப திறந்து விடுறன்ற கவனங்கள் அவையெல்லாம் கூடுதலாகவே இருக்குது. இப்ப கணக்க இப்படி வச்சுட்டு இதை மூடியே விட்டுருக்கு. ஏனென்றால் அந்த நல்ல வெயில் இரவில 2-3 கிராட்டுக்கும் வர்றபடினாலே அந்த குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக மூடி இருக்குது. மற்றது நீங்கள் இந்த மிளகண்டி ஓரளவுக்கு கிட்ட வச்சிருக்கிறீங்க. அது அந்த வளர்ந்து வரைக்கல காத்துகள் இதுகள்ல இருந்து தாக்கம் குறைவாக இருக்காம பாதுகாப்புக்காக தான் அப்படி அந்த இடைவெளி வச்சிருக்கீங்க. மிளகாய் வந்து தடி வச்சு கட்டணும். தடி வச்சு கட்டுவீங்க. தடி வச்சு கட்டினாதான் காத்துக்கு வந்து அங்க ஆசையா ஒன்று கொண்டு செருகுபட்டு காயல் குறைவா வரும். தடி வச்சு நீ கட்டணும். இப்ப கொஞ்சம் வளர்ந்து வர வச்சு கட்டுவீங்க. மற்றது தனி ஒரு கண்டா வைக்காம 2-3 கண்டு வச்சிருக்கிறோம். ஊர்ல வந்து இப்ப எங்கட உரும்புற தோட்டம் செய்யற நான் பாத்துருக்கேன். அநேகம் 3 ஆண்டு தான் நடுறது. என்னத்துக்கு தெரியாது. 3 ஆண்டு தான் கூட. ஆனால் இன்னொரு சொல்லி இருந்தார் 3 கண்டு நடுறது அன்பர்களே சரியான விஷயம். ஆனா சில இடங்கள்ல நான் கூடவே ஒரு கண்டா தான் நட்டுருக்கிறேன். ஏன்னு சொன்னா இருக்கிற இடம் ஒதுக்கமா இருக்கிறபடினால 3 கண்டு வைக்கிறது காத்துகளுக்கு முறியாம
வெட்டாம கொள்ளாம பாதுகாப்பா ஒன்றோடி ஒன்று தாங்கி இதன்றதுக்கு காயலும் கூட வரும். இடவெளி இல்லாம மற்ற அந்த இடவெளி இல்லாம குமிஞ்சு நிக்கல ஒன்று வடிவாயம் இருக்கு. காயல் கூட வர்றதுன்றதும் சரி. மற்றது அந்த குளிர் காத்துகள் வர்ற நேரம் அதுல இருந்து பாதுகாப்பா இருக்குமா கொஞ்சம் ஒன்று கொண்டு உதவியா மறைப்பு இருக்கும் தானே ஒன்றோடி ஒன்று தாங்கி அதுவும் என்று சொல்லப்படுது. அவர் சொன்னவருமே கனகாலம் தோட்டம் செய்கிற ஒரு ஆள் தான் அந்த விஷயத்த சொல்லி இருந்தார். 3 கண்டு தான் சேர்த்து நட வேணும். நாங்க நட்டுருக்கோம் உரும்புல. நாங்க எங்க அம்மா ஐயாக்கள் தோட்டம் செய்ய அனிவா நான் பாத்துருக்கேன். அந்த தோட்டத்துல இப்படித்தான் கூடுதலா 3 கண்டு தான் நடுற. பக்கத்து தோட்டக்காரன் 3 தான் நட்டுறீங்க. இப்ப கேட்டிருப்பீங்க நண்பர்களே, உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஏன்னு சொன்னா நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஊர்ல நீங்க நடையக்கில்லையே அல்லது இப்பவும் அந்த இது இருக்கா 3 கண்டுதான் நடுறதா என்னத்துக்காக உங்களுக்கு இரண்டா உங்களோட கருத்து வேறு ஒரு மாதிரி இருக்கும். எங்களோட கருத்தை நாங்க சொல்லி இருந்தோம். உங்களோட கருத்தை எதிர்பார்க்கிறோம். என்னத்துக்காக இந்த 3 கண்டு சேர்த்து நடப்படுதுன்னு எழுதுறீங்க. நீங்க பாக்குறது கீரை முளைச்சு வந்திருக்குது. இதுல போன வருஷம் நின்று கீரை பூத்தி தண்டபடியா அந்த விதை கொட்டுப்பட்டு இப்ப எல்லாம் பறந்து முளைச்சு வருது. இதை நீங்கள் கீரை விதி எடுத்து வச்சுட்டும் அதை மேடியா போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் நல்ல பெருசா வந்து நல்ல இதா அந்த இடத்து நல்ல விளைச்சலா இருக்கும். என்ன நாங்க போட இல்ல வந்து இப்ப தானா முளைச்சது போன வருஷம் நட்டாயில முடிஞ்சு கொட்டுண்டு கண்ட புடிங்கி போட்டோம். அதுவும் இது கொட்டுண்ட வச்சு வந்திருக்குது. நாங்க புறம்பா போடுறது இருக்கும். அது தானா முளைச்சபடியாதான் கூட நெருக்கமா வந்திருக்குது. இதாக்கி விடலாம். மற்றது இந்த 2 லைன்ல நீங்க பாக்குறீங்க பீட்ரூட் இப்பதான் எப்ப நட்ட நீங்கள் பீட்ரூட்டும் ஏப்ரல் நடுப்பதில் நட்டுறாங்க. எங்களுக்கும் இப்படித்தான் இருக்கு. அதான் கேட்டு நான் இன்னும் அந்த வளர்ந்த பெருப்பம் அப்ப பீட்ரூட்டே மூடி விடணும் எதிர்பார்க்கிறீங்களா? மூடி விட்டா கொஞ்சம் பெரிய வேலைக்கு வளரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல நெருக்கமா ஒரு 7-8 10 கண்டன்ட் நிக்குது. அதை என்ன செய்வீங்க? 5 நடவணும் புடுங்கி 5 ஆக்குவீங்க. நட்டு முடிச்சு போட்டு மிச்சம் மாமா இந்த காலங்கள்ல இந்த இத புடுங்கி நடுறதுல விலை வைப்பீங்க. கொஞ்சம் பறந்து வர புடுங்கி வர்றீங்க. மற்ற அந்த நேரங்கள் மலையில இதுகளை எதிர்பார்ப்பீங்களா? மழை நட்டு விட்டால் 2-3 நாளைக்கு மண்ணோட சேர்ந்துடும். மற்றது நாங்கள் வாழை மரத்தை பாக்குறோம். போன வருஷம் நாங்க இதை பார்த்திருந்தோம். இதுல வாழை மரம் வந்திருக்குது. அது விண்டர் என்று சொல்லி சொன்னாலும் எப்படி நீங்க பாதுகாத்தீங்க? இந்த கீழே 60 வைக்கல் போட்டு மேல போலியோ அரவாசிக்கு சொல்லிக்கல இவ்வளவு போட்டிருப்பீங்களா? கீழே தான் போட்டாங்க. அதுக்கு மேல வைக்கல் போட்டு விட்டது. கஞ்சல் போட்டுட்டு வைக்கல் போட்டு மூடி வைக்கல் போட்டு என்றபடியா இங்க இவ்வளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டது. வேலையும் குடுத்து வந்து கட்டி விட்டுனாங்க. ஆனா இந்த முறை எல்லாருக்கும் தான் அநேகமாக பழுதாயிருக்கு. ஆனா பரவாயில்ல. நீங்க 30 பேர் பங்கு 30 பேர் தோட்டம் செய்யணும். கிட்டத்தட்ட 5-6 பேர்கிட்ட இருக்கு. 5-6 பேர் வாழையும் பழுதுன்னு சொல்லி இந்த முறை குளிர் கூட நின்றபடியினால கூடுதலா தாக்கப்பட்டிருக்கு. இப்படி பாதுகாத்தபடியா இப்படியாவது வாழையில வந்திருக்கு. ஒரு அன்பர் சொல்லி இருந்தார் சித்திரை பருவத்துக்கு நாங்க வாழையில வெட்டி வாழையில தான் சாப்பிட்டவன்ட்டு. உண்மையிலேயே மிகவும் அதை அன்பர் எழுதி இருந்த போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் அந்த வாழை இப்படி குலை போட்டு வந்திருக்கங்களுக்கு சொல்லேங்க நாங்க வாழை இலையிலேயே சாப்பிட்டோம்னு சொல்லிக்கல உண்மையில சந்தோஷம். வாழையில சாப்பிடுறது கொடுத்து வைக்கணும். உண்மையில அது டேஸ்ட் அதுல உள்ள சத்து உறிஞ்சி ஒரு வாசத்தை கொடுக்கும். நானுங்க அப்படி சாப்பிடுறாங்க. இதுல கூட வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வாழையில வந்திருக்குது. வெட்டி சாப்பிட சந்தர்ப்பம் கிடைக்கல அதை எடுத்து பாதியுங்க. மற்றது குட்டி இவ்வளவு குட்டி போடுது. நீங்க எத்தனை குட்டிய விடுவீங்க அல்லது விரட்டுமெண்டே விடுறீங்களோ? விட்டு கிடாக்கு ஒரு வளர்ந்து வந்தா இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கூட வேண்டியிருக்கு பக்கத்து தோட்டக்காரர். அது நல்ல வெயில் உண்மையில. அதுதான் ஒன்று நான் நினைக்கிறேன். எத்தனை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலம் வெயில் பிடிக்குமா? காலை வெயில்ல இருந்து காலையில இப்ப கொஞ்சம் பிடிக்கும். இப்ப 5ஆம் நாள் கொஞ்சம் இதால கொஞ்சம் சூரியன் பாரங்களுக்கு குறைவா இருக்கு. இந்த பக்கம் தானே மற்ற ஒரு 10 மணி பிறகு கொஞ்சம் பரவாயில்லை. பின்னர மட்டும் இப்ப மட்டும் நிக்குது வெயில். 2 நெல்லா வருது. நிறைய குட்டி நான் நினைக்கிறேன் 4, 2, 6, 8, 10 குட்டி கிட்ட வந்திருக்குது. ஒவ்வொரு தரம் கேட்டு இருக்கிறபடினால இந்த குட்டிகளை வெட்டி எறியாமல் விட்டுருக்கிறார். ஆனால் நீங்கள் நோமலா வாழை பெலன் என்று சொல்லி சொன்னால் பெலனா இருக்கணும் என்று சொன்னா குறைஞ்ச 3 குட்டி விட்டா போதுமானது. இது வந்து நான் இதுல புடிங்கி சுத்தோட நட்டு விட்டுனாங்க. ஐயோ விண்டருக்கு இந்த கொஞ்சம் அழுகி மட்டன் வலிக்கிட்டு வந்துருக்கு. ஓகே ஓகே.
ஆனா குட்டிகள் இந்த வருது நிறைய இந்த வெடிச்சு மட்டம் படிச்சு வருது. சந்தோஷம். உண்மையில வர்ற இலியல் பாவிக்கலாம். மற்றது இதுல அன்பர்களே வாழை இலை பாவிக்கலாம். வாழை தண்டு கூட ஒத்தி இதுகள் போட்டால் அந்த தண்டு கூடவே சமைக்கலாம். வாழைப்பத்தி வறுக்குமா போல வறுக்கிறது, பருப்புக்குள்ள போட்டு காய்ச்சறது எல்லாம் செய்யலாம். நான் நிறைய தடவை அதை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாழை நட்டு ஒரு சிலர் கேட்டவை அப்ப வாழைய நட்டு என்ன பிரயோசனம் நேரவே கேட்டு இருக்கிறீர்கள் அன்பர்களே. இத்தனை நிறைய வீடியோக்கள்ல அன்பர்கள் எழுதி இருக்கிறார்கள். எங்கள்கிட்ட வாழை இருக்கு, வாழையில பாவிக்கிறோம், அதுல கறி காய்ச்சறோம் என்று சொல்லிக்கல. அதையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. உண்மையில நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து வாழை மரம் எல்லா வீட்டிலையும் நிக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். நீங்கள் எங்க எடுக்கலுமோ எடுத்து அதை வளர்த்து கொள்ளலாம். உண்மையில முயற்சி இருந்தா வாழை மரம் நல்ல முறையில நீங்க வளர்த்தெடுக்கலாம். அடுத்தது நாங்கள் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்திருந்தோம். அடுத்து கோவா இனங்கள் ஏதாவது நட்டு இருக்கிறீங்களா? இப்ப நாங்கள் கோவா, கோல்ராபி அதாவது முள்ளங்கி, கோவா எல்லாம் இதுல நட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கி நட இருக்குது. இது எங்க எப்படி வாங்கி நட்டுங்கம்மா? வேலை செய்யற இடத்துல வாங்கக்கூடிய வசதி. அதுக்கு இது நீங்க சுத்தி வர இந்த நெட்டு போட்டிருக்கிறது முயலுக்காக வந்து கடிக்கலாம். இந்த கோவாக்கள் விண்டருக்கு நிக்குமா? இல்ல விண்டருக்கு நிக்காது. விண்டருக்கு நிக்கிறது குரீன் கோல் மட்டும்தான். குரீன் கோல் நிக்கும், பொறை நிக்கும், லீக்ஸ் நிக்கும். மற்றது வேற அப்படி கோவா இனங்கள் நிக்காது, உள்ள நிக்கும். மற்றது கீரை வகை ஒன்றும் போட இல்லையா நீங்க? கீரை வகை வெச்சவங்கள போட்டுருவோம். அதுக்கு இல்ல, அதுல போட்டு எடுத்துட்டாங்க. முளைச்சு எடுத்துட்டீங்களா? எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அரைவாசி நிக்கு. ஒருக்கா புடுங்க கிடக்குது. எல்லா பயிர்களும் அநேகம் நடலாம். ஆனா பாரலாமே ஒரு ராதுவா குளிர்றதுக்காண்டி கதைச்சு வைக்கணும். அது முடிய எல்லாம் நடலாம். இன்றைக்கு அதாவது 9ஆம் தேதி 5ஆம் மாதம் அந்த 15 கடக்க அந்த வாரக்கிழமை சரியா சொன்ன மாதிரியே இயற்கையாகவே அந்த வெதர் குறைஞ்சு வருது. அப்ப அது கடந்தா போலதான் சில கொடிகள், அதாவது சுரக்காயோ சவுச்சவ கொடிகளோ பூசணி கொடிகளோ அதுகளெல்லாம் இன்னும் ஒரு கிழமை கழிச்சு நீங்கள் நடுறத நடுங்கோ. மற்றபடி வெங்காயம், உருளைக்கிழங்கு அது எப்பவுமே நடலாம். அந்தர்களை இப்ப நான் வெளியில நட்ட இந்த கோவா இனங்கள், அதாவது முள்ளங்கி, கோவா எல்லாம் காட்டி இருக்கிறேன். இது வெளியில குளிர் காத்துப்பட்டு இந்த அளவுல நிக்குது. இதில் விட ஒரு கிழமை முன்னுக்கா நட்டது 2 கிழமை 2 கிழமை முந்தி நட்டது கண்ணாடி கூட்டுகள்ல நட்டுருக்குது. அதுன்ற வளர்ச்சியை நாங்க பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறது இந்த முள்ளங்கியில பாக்குறீங்க. எவ்வளவு தூரம் வளர்ந்து அந்த முள்ளங்கிய இதை பாருங்க அடியில எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த பயிருக்கு வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு தூரம் நல்ல வெக்க வேணும் என்று சொல்லி குளிர்காத்து படாம வெக்கையா வச்சிருந்தா இவ்வளவு கெதியா வளரக்கூடியதா இருக்குது. நீங்க கண்ணாடி கூடு வச்சிருக்கிற நீங்கள் அல்லது அந்த இட வசதி உள்ள நீங்கள் அதை நீங்க இப்படி இந்த அமைப்பிலே அமைச்சு வளர்த்து இதுக்குள்ளே எடுக்கலாம். இவ்வளவு நேரமும் நான் இப்ப 5ஆம் மாதம் என்ற படிக்கினாலே என்னென்ன பயிர்கள் நிக்குதுன்றத பார்த்திருந்தேன். இப்ப இனி 5ஆம் மாதம் நடுப்பகுதி தாண்டின உடனே இன்னும் பல பயிர்கள் வைக்க இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பிறகு சமருக்கு ஜூன் மாதம் எப்படி எல்லாம் பயிர்கள் நிறைய இருக்குமென்றதை நான் காட்டுவேன். மற்றது இப்ப இந்த இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க. இந்த தோட்டம் புல்லுகள் இல்லாம கரை எல்லா இடமுமே பயிர்கள் வச்சு என்ன மாதிரி ஒழுங்காக்கி இருக்கிறோம். அதே ஒருக்கா நீங்களும் அறிய வேணும். எப்படி இந்த இவ்வளவு தோட்டத்தை இவ்வளவு துப்புரவா இந்த முறையில வச்சிருக்கிறீங்க? அது இங்க இந்த தோட்டம் 30 பேர் செய்யணும். 30 பேருக்கு ஒரு கொமிட்டி இருக்குது. அந்த கொமிட்டி கூட்டம் கூடுறது இந்த துப்புரவு எப்படி வச்சிருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது, சட்டங்கள் போடக்கூடாது, இல்ல ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடின் மூலமாக நாங்கள் வளர்ந்து செய்தபடியாத்தான் அதை 3 மாதம் கொண்டு பாக்குறது தோட்டம் எப்படி இருக்கு, படிவா இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு ஒரு கடிதம் தாருது. அந்த பச்சை வந்தால் எல்லாரும் நான் நல்லா வச்சுக்கிறேன். மஞ்சள் நடு கொஞ்சம் அப்படி இப்படி வச்சிருக்கேன். சிவப்புண்டா எங்களுக்கு ஒருக்கா 2-3 வான் பண்ணி விட்டு எழுப்பி விட்டுருங்க. காணிலாம் நல்லா வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது என்ன அதான் பிரச்சனை. அதுக்கு எங்களை பிடிக்கிறது காரணம் நாங்க நல்லா வச்சுக்கிறோம். இந்த இவ்வளவு 40 வருஷம் வச்சிருக்க ஒரு பிரச்சனையாவது இவ்வளவு பெரிய எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எல்லா இடமுமே இந்த ஜெர்மன் ஃபுல்லா இந்த சட்டம் இருக்குது. கவனிச்சிருப்பீங்க. அதாவது துப்புரவு வச்சிருக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
அது பெஸ்ட் சொன்னா பச்சை கலர் கடிதத்துல அதுல உங்களுக்கு கடிதம் வரும் கடிதத்துல இருக்கும் அதுல எழுதி விடுறது பச்சைண்டா பச்சையில மார்க் பண்ணி விடுவீங்க மஞ்சள்னா மஞ்சள் பாஸ் நீங்க கொஞ்சம் கவனப்படணும் சொன்னா அப்படியே 3 தரம் தந்து போட்டு சிவப்புல வந்தா புண்ணியம் தெரியும் எங்களை இந்த பிராணியை விட்டு போச்சு சொல்லி அப்ப அத தோட்டம் செய்யறத உண்மையில தொடர்ந்து செய்ய போறீங்கள் ஆர்வம் இருந்தால் உண்மையில துப்புரவுன்றது முக்கியம். ஏன்னா நீங்க குப்பையா வச்சிருந்தா பக்கத்து தோட்டத்தையும் பாதிக்கும். அதத்தான் நான் சொன்னேன், நத்த வர்ற பிரச்சனைக்கு சுத்தி வேற சுற்றாடலும் அவங்க அதை கொண்டு வந்ததே உண்மையில நல்ல ஒரு விஷயம். சுத்தம் சுகம் தரும் என்று சொல்லி அதை ஒட்டி அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுறீங்கன்னா என்னன்னு சொன்னா இது வீட்டு தோட்டம் இல்ல, நாங்கள் எப்படி என்ன இருக்கட்டும் என்று வர்றதுக்கு இது இங்க எடுத்து குத்தகைக்கு செய்கிறபடியினாலே அவைன்ற சட்ட திட்டங்களை மதிக்கணும். சட்ட திட்டத்தோட நாங்கள் அவையோட அண்டி போகணும். நாங்கள் துப்புரவு இல்லை இரவில் வந்து இதுல சட்டங்கள் போட்டு அப்படி வேண்டாம் எங்களை எழுப்புறது. எப்படி 3 தரம் சிவப்பு வர்ற லெட்டர் வந்துட்டா விட்டுட்டு போக வேண்டிய தோட்டத்தை இங்க கட்டுப்பாடுல இருக்கு. அந்த கட்டுப்பாடு சட்டம் சரியான சட்டம் இருந்தபடியாத்தான் நல்ல முறையை கொண்டு வந்துட்டு எல்லாரும் நல்ல துப்புரவா வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட உண்மையிலே அதான் சொல்லி இருந்தாரு, இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறபடினாலதான் 40 வருஷம் தொடர்ந்து அந்த தோட்டத்தை செய்து கொண்டு வர்றார். அதே மாதிரி இன்னுமே ஒரு அன்பர் 40 வருஷம் அளவுலதான் 2 வருஷம் கூட 42 வருஷம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அக்கம் பக்கமாயே செய்து கொண்டிருக்கிறார். எடுத்து 3 வருஷம் அவரும் செய்யறாரு. துப்புரவா கொண்டு வந்துட்டார். என்னன்னு சொன்னா அந்த கட்டுப்பாடு அவைகள் விதிக்கல அதை கடைபிடிச்சே ஆக வேணும். அன்பர்களே, இப்ப இவ்வளவு தூரமும் ஒரு பொதுவா நாங்கள் சாமருக்கு என்று சொல்லி வெளியில தோட்டம் செய்கிறது, இப்படி ஒரு குத்தகைக்கு எடுத்து செய்கிறது என்று சொன்னா இப்படியான சட்ட திட்டத்தை நீங்க மதிச்சு நடக்கிறது, அந்த சட்டத்திட்டம் போடுறதும் எங்கட நன்மைக்காகத்தான். இரண்டாவது இப்ப உதாரணத்துக்கு என் குப்பையா இருந்தால் நத்தைகள், புல் இருந்தா நத்தை, அந்த பிரச்சனையில இருந்து நாங்க விடுபடுறோம். நாங்கள் இந்த தோட்டம் இன்னொரு தமிழாளுக்கு எடுத்து கொடுத்தனான். அவர் எங்களை எடுத்து கொடுக்க வேணும் சொன்னவர். இவர் வச்சு இந்த தோட்டத்தை இவ்வளவு ஒரு பிரச்சனை இல்லாத முறையில உனக்கு இந்த தோட்டம் தாரம் மதிப்புக்காண்டி தாரம் சொல்லி கொடுத்தார். உண்மைதான். உங்களோட ஒரு நீங்க ஒரு சாட்சியா நல்லதா வச்சிருக்கிறபடியா அதுதான் உண்மைதான். மிக்க நன்றி. உண்மையில இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கள். இதுல ஏதோ ஒரு 1-2 விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது அப்படி கேள்விகள் இருந்தா நீங்க கொமெண்ட்ஸ்ல எழுதினா அதுக்கு விளக்கம் தருவேன். மற்றபடி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொருக்கா இந்த தோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிறைய பயிர்கள் வைக்கிறதுக்கு ரெடியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை இன்னும் கொஞ்சம் விளைச்சலோட நீங்க பார்க்கலாம். கேரட், மற்றது வெங்காய இடைக்குள்ள கேரட் போட்டு இருக்கிறார்கள். மற்றது பீட்ரூட் எல்லாம் முளைச்சு வரும். மற்றது கத்தரி கண்டுகள் எல்லாம் பெருசா வச்சிருக்கிறார்கள். அதை வெளியில கொண்டு வந்து வெக்கைக்கு நடை இருக்குது. இப்ப இதுல கூடவே இந்த 2 வெங்காய லைனுக்கு இடையில கேரட்டை வச்சிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வெங்காயம் 3 மாதத்துல புடுங்கப்பட்டிடும். கேரட் கூடின காலம் நிக்கும், பூச்சி வராது. வெங்காயத்துக்கு இடையில நடுறபடினால கரெக்டா பூச்சி அரிக்காது. அதுக்காக நட்டிருக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். அதுதான். இப்ப இதுல என்னன்னு சொன்னால் அத்தை, அதாவது மாமா வேலாயுத பிள்ளை சுப்பிரமணியம் அவர்களோட தான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவ மனைவி பூமாதவி என்னன்னு சொன்னா அந்த பூக்கண்டுகள், இந்த கண்டுகள் விற்கிற கடைகள் சம்பந்தப்பட்ட அந்த கடையில தான் வேலை செய்கிறபடினாலே அதை பற்றி நிறையவும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறபடினாலே அது கூட மாமாவுக்கு உதவியா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அதை கலந்து ஆலோசிச்சு செய்வார்கள். ஆர்வம் கூட. நீங்கள் எத்தனை வயசுல இருந்து தோட்டம் செய்யறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயதுல இருந்து படிப்பு முடிச்ச உடனே உதவி செய்யறதா. அதுல வந்து கொஞ்சம் பழகி இங்க வெளிநாட்டுல போய் இருந்துட்டு இங்க வந்துடபடியா எனக்கு கடவுள் இந்த தோட்டம் கிடைச்சிட்டு. ஒரு அம்மா தான் இந்த தோட்டம் எடுத்து தந்தவா. அவ ஒரு அன்மிஸ்டியில இருக்கிறா. அவ எங்களை படிப்பிக்கிறவா. அவ அப்பா கேட்டவா இந்த தோட்டம் வேலை உள்ள வேணுமோ உங்களுக்கு செய்யறது. இன்னொரு தமிழால் என்னோட சேர்ந்து இந்த தோட்டம் எடுத்து 2 பேரா சேர்ந்தாங்க. அவரால் கூட கடைசியா செய்யலாம் போச்சு. 2 பேருந்து இந்த முழு தோட்டம் எடுத்து நாங்கள் வீடும் அமைச்சு அதோட இங்கே செய்யறது வந்து சந்தோஷம். என்ன சொன்னா பொழுத நல்ல முறையில இப்ப நீங்க வெக்கேஷன் போறேன் நாடு விட்டு அதுகளுக்கு பெரிய செலவழிச்சு அது போறீங்க, அது ஒரு பக்கம். மற்றபடி கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு மாமாக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இந்த தோட்டத்துக்கு வந்து போறதுலயே நிறைய சந்தோஷம் இருக்கு. அந்த வெக்கேஷனை விட இதுல நிறைய சந்தோஷம் இருப்பதாகவே சொல்லி இருக்கிறார். அப்படி நீங்களுமே பொழுத வீட்டுக்குள்ள இருந்து கழிக்காம இப்படி வெளியில வந்து காத்தோட்டம், சுவாத்தியம் இதுகளை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோட முடிச்சு கொள்கின்றேன். இன்னொரு
காணொளி நல்ல அதாவது நல்ல விசாலமா நல்ல விளைச்சலோட இன்னும் வேற வேற பயிர்களோட ஜூன் மாதம் ஜூலை மாதத்திலே அதாவது ஆடி மாதம் ஆடி மாதத்திலே அந்த காணொளியில நீங்க பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு மிக்க நன்றி மாமா. இவ்வளவு நேரமும் எங்களோட ஒத்துழைச்சு இதுகளுக்கு இதை பற்றி கொஞ்சம் கருத்துகள் சொல்லியிருந்தீங்க. இது பார்க்கிற அன்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி.